கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அநேக முன்மாதிரியான மனிதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி நாம் வாசிக்கவும் செய்கிறோம். அநேக பிரசங்கங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த முன்மாதிரியான மனுஷர்களில் அவங்க எப்படி ஜெபம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு சிலர் குறித்து மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். இன்றைக்கி முதலாவதாக ஆபிரகாம் அவர் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் எதற்காக ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் ஆபிரகாம் சோதோம் குமாரோ பட்டணத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த தேசத்தை அழிப்பேன் என்று கர்த்தர் முடிவு செய்திருக்கும் போது அதை ஆபிரகாமுக்கு நான் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமிடத்தில் சொல்லும்போது, ஆண்டவரே, ஒருவேளை அங்கே ஒரு 50 நீதிமான்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேசத்தை அழிக்கும் போது அவர்களும் அழிந்து போவார்களேன்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சரி, 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என்கிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய சமூகத்திலே கெஞ்சுகிறார், மன்றாடுகிறார். இந்த ஒரு விஷயம் சொல்லி கேட்குறார். ஒருவேளை ஆண்டவரே, கடைசியாக ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீங்களா? அந்த 10 பேருக்காக நீங்கள் அந்த தேசத்தின் மேலே இரக்கம் காண்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் மேலே கோபப்படுகிறது இல்லை. நாமும் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய சபைக்காக ஆண்டுடைய சமூகத்தில் அனுதினமும் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நீதிமான்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அதை கர்த்தருக்கான காரியம். அவருடைய பார்வையில் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் முடிவு செய்ய முடியாது. நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை அவங்க பாவம் செய்தவர்கள் போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படியோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்காகவும், நமக்காகவும், நம்மளை சார்ந்தவர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சிநேகிதருக்காக மட்டுமே நீ ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உன்னை சபிக்கிறவர்களுக்காகவும் ஜெபின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால இப்போ ஆபிரகாம் எப்படி அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போல் நாமும் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். ஒருவேளை யார் மேலேயாகிலும் ஆண்டவருடைய கோபம் இருக்குமானால், நம்ம மேலே கூட ஆண்டவருடைய கோபம் இருக்குமானால், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு, விண்ணப்பங்களை கேட்டு, அந்த கோபத்தில் இருந்து அவர் மனம் மாறி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.